ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். இலங்கைக்கு எதிரான T20 போட்டிக்கான முழு வீரர்களுக்கான பட்டியலை BCCI தற்போது அறிவித்தும் இருக்கிறது. நம்ம முன்னாடிலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தது தான், கம்பீர் தான் இந்த T20 தொடர் மற்றும் ஒரு நாள் தொடருக்கு பயிற்சியாளராக முதல்ல பதவியேற்கிறாரு. அதனால அவருடைய டீம் லைனப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது. அணியில அவர் உள்ள வந்ததுனால மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டும் இருக்கிறது. சில வீரர்களை புறக்கணித்தும் இருக்காரு கௌதம் கம்பீர். நம்ம முன்னாடிலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தது தான், ஹர்திக் பாண்டியா இந்த T20 தொடரில் கேப்டனாக செயல்பட மாட்டார், சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக செயல்படுவார் அப்படின்னு. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியை T20 தொடருக்கு தற்போது BCCI அறிவித்திருக்கிறது. இதில் சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும், ஜிம்பாப்வே தொடரில் கேப்டனாக செயல்பட்ட சுப்மன் கில்லுக்கு துணை கேப்டன் பதவியும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல ஓய்வு கேட்ட ஹர்திக் பாண்டியாவிற்கு ஓய்வு கொடுக்கப்படலை, அவர் அணிக்குள்ள இடம்பெற்றும் இருக்காரு. ஜிம்பாப்வேக்கு எதிரான தொடரில் மிக சிறப்பாக செயல்பட்ட ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு இலங்கைக்கு எதிரான தொடரில் அணியில் சேர்க்கப்படாதது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. வாங்க இலங்கைக்கு எதிரான T20 தொடருக்கான பிளேயர்கள் பட்டியலை பார்த்து விடலாம். கேப்டனா சூரியகுமார் யாதவ், துணை கேப்டனா சுப்மன் கில், ஜேஸ்வால், ரிங்கு சிங், ரியான் பராக், ஹர்திக் பாண்டியா, கீப்பரா ரிஷப் பண்ட் மற்றும் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆல்ரவுண்டர் பட்டியலில் ஸ்பின்னர்களில் அக்ஷர் பட்டேலுக்கும், தமிழக வீரர் அதாவது ஜிம்பாப்வே தொடரில் மிகவும் கலக்கிய வாஷிங்டன் சுந்தருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரவி பிஷ்னாய், கலீல் அகமது, முகமது சிராஜ் மற்றும் ஹர்தீப் சிங், இந்த அணி தான் இலங்கைக்கு எதிரான T20 தொடரில் களமிறக்க இருக்கிறது. இதில் 11 பேர் கொண்ட அந்த அணியை சூரியகுமார் யாதவ் தான் தேர்வு செய்ய இருக்காரு. அது குறித்த அடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இலங்கைக்கு எதிரான முதல் T20 போட்டியில் களமிறங்க போகிற அந்த பிளேயிங் 11 அணியவும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. தேங்க்யூ.